பேஜ், ஆஃப் பேஜ் எல்லாம் பண்ணாலும் கடைசியில இவனை நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்னா இந்த சைட் மேல வராது. ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா மொபைல்ல 79 கோர்ஸ் யூஆர்எல் இருக்கு. குட் ஏதா இருக்கா? எதுவுமே இல்லை. 0 யூஆர்எல் ரீட் இம்ப்ரூவ்மெண்ட். டெஸ்க்டாப்ல அதே மாதிரி 51 29 டோட்டலா நமக்கு 79 யூஆர்எல் இருக்கு. 79 மோசமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் அந்த ஆப்டிமைசேஷன் பண்ணல, அப்டேஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்குதான் இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இது பண்ணி முடிச்சோன்னா என்ன சொல்லுவாங்க, நான் சொல்லும் போது நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்போ வந்து இப்ப நம்ம பாக்குறதுக்கோ அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கான டிஃபரன்ஸ் ரிப்போர்ட் நீங்க 2 பேரும் நீங்க அதை ரெண்டுமே நீங்க பார்த்துட்டு எவ்வளவு இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணி என்ன சொல்லுங்க. சரியா? இப்போ இதுல வந்து யூஆர்எல் இருக்கு. ரிப்போர்ட் ஓபன் பண்றோம். இதுல பெருசா நம்ம ஒன்றும் காமிக்காது. இது யூஆர்எல் புவர் அப்படின்னா காமி. ஓகே. இதுக்கு நம்ம டீடைல்டா பார்க்கணும்னா யூ நீட் டு கோ டு வெப்சைட் பேஜ் ஸ்பீட் இன்சைட். கூகுள்ல போயிட்டு பேஜ் ஸ்பீட் இன்சைட் அப்படின்னு டைப் பண்ணா இந்த பேஜ் ஸ்பீட் டாட் வெப் டாட் டெவ் அப்படின்ற வெப்சைட். அதுல போயிட்டு உங்களுக்கு எந்த யூஆர்எல் வேணுமோ, இதை காம்படிட்டர் தான் நம்மளது எது வேணும் நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளது காம்படிட்டர் தான் அனலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஓகே. சி இது டயக்னோஸ் இருக்கு. இங்க மொபைல் அண்ட் இங்க டெஸ்க்டாப் ரெண்டுக்குமான ரிப்போர்ட் இருக்கும். கீழே ஜெனரேட் இருக்கும். இது என்னன்னு சொல்லுங்க. இது வந்து கோட் வெப் வைட்டல்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் இது இது வந்து நம்ம பேஜ் ஸ்பீட் இன்சைட்னா நம்ம வெப்சைட்டோட பேஜோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு தான் இந்த வெப்சைட். ஓகே. இது கூகுள் பேஜ். இதுல வந்து டூ டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். we have two type of test. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த டேப் இருக்கா, ஃபர்ஸ்ட் டேப் இது இருக்கா, இது வந்து ஃபீல்ட் டெஸ்ட் அப்படின்னு. ஓகே. கீழே இது வந்து லேப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல லைட் ஹவுஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீல்ட் டெஸ்ட் அப்படின்னா யூசர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடியது, லைவா யூசரை வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடியது. ஃபீல்ட் டெஸ்ட் இல்ல லைட் ஹவுஸ்னா அது ஒரு டூல். ஓகே. அந்த டூலை வச்சு அவங்க சிமுலேட்டர் வச்சு செக் பண்றது தான் லேப் டெஸ்ட். இங்க இருக்கிற கீழே இருக்கிற இது வந்து லேப் டெஸ்ட். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் டெஸ்ட் பார்ப்போம். லார்ப் இங்க நிறைய இருக்கு. எல்சிபி, ஐஎல்பி, சிஎல்எஸ், எஃப்சிபி, பிடிஎஸ்பி. இது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது மனப்பாடமா வந்து எல்சிபினா லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அப்படி தெரியலனாலும் எல்சிபின்னு சொல்லும்போது என்னன்றது உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள போகும்போது இதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு 100% தெரியணும். ஏன்னா நீங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சைட்டுக்கு வந்து அது கேஷ் இது எல்லாமே உள்ள வரும். தேவையில்லாத நிறைய உள்ள வரும். அது சைட் எதுவுமே நம்ம ஜான்ல தான் தப்பே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆப்டிமைஸ் எல்லாம் பண்ணி லோடு ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ஒண்ணுமே நம்ம கிளென்சிங் ப்ராசஸ் எதுவுமே பண்ணல. அப்போ நீங்க பாட்டுக்கு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்பீங்க. டெவலப்பர் என்னப்பா ரெடி ஆயிடுச்சு கொடுத்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். இதே கிளைண்ட்டுக்கு நான் இங்க இருந்து நம்ம நீ பழனிவில் ஓவர்சீஸ் ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வெப்சைட் பண்ணி முடிச்சு அமைச்சிருக்கோம். டன். எஸ்சிஓ உட்காந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தா ரேங்கே ஆகாது. அப்ப என்னென்ன பார்க்கணும்னா அதனாலதான் சொன்னேன் சர்ச் கன்சோல் வில் பி யுவர் பைபிள். டெய்லி எடுத்து தோணும். அதுதான் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம சைட்டுக்கும் இப்ப அடுத்த காம்படிட்டரும் காமிக்கிறேன் எப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எதனால நம்மளுக்கு எல்லாமே மெட் இருந்தாலும் மேல வரணும்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள்
இது வந்து எஸ்இஓக்கு மட்டும் இல்ல, உங்களோட கூகுள் ஆட்ஸுக்குமே இது பொருந்தும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க மொபைல்ல லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயின் இங்க எக்ஸ்பேண்ட் வியூ இருக்குமா அது கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே இங்க லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயின் இருக்கு. இங்க கிரீன், எல்லோ, ரெட் இருக்கு. நம்ம ரெட்ல இருக்கும். கீழே கொடுத்துருப்பாங்க குட்னா கிரீன் குள்ளனா எவ்வளவுக்குள்ள இருக்கணும்? லெஸ் தேன் 2.5 செகண்டுக்குள்ள இருக்கும். நீட் இம்ப்ரூவ்மெண்ட்னா 4 செகண்டுக்குள்ள இருக்கு. புவர்னா 4 செகண்டுக்கு மேல. 5 செகண்ட்ஸ். நம்மளது 5 செகண்ட்ஸ் தட் இஸ் புவர். லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயின் அப்படின்னா ஒரு பேஜோட மிக பிக்கஸ்ட் இமேஜ் இருக்கு இல்லையா? அது இமேஜா இருக்கலாம், இல்ல டெக்ஸ்டா இருக்கலாம், கிராஃபா இருக்கலாம், எது வேணாலும் ஒரு பேஜ்ல இப்போ நான் இப்போ ஹோம் பேஜ் எடுக்கிறேன். ஹோம் பேஜ் எடுக்கிறேன். எனக்கு மேல வந்து இது வந்து ஒரு இமேஜ், மேல வந்து ஒரு ஸ்லைடர் இமேஜ் ஒன்று வச்சிருக்கேன். சரியா? கீழே இங்க ஒரு இமேஜ் ஒன், ஸ்லைடர் ஒன், இங்க ஃபுல்லா டெக்ஸ்ட் கொடுத்துருக்கு. கீழே வந்து ஒரு என்கொயரி ஃபார்ம் உண்டு. இது ஒரு ஃபார்ம், இங்க டெக்ஸ்ட். ஓகே. கீழே வந்து கிளைண்ட் அனுமதி வாக்கியம் ஃபுல்லா இமேஜ், இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஃபுல் இமேஜ், டெக்ஸ்ட் எல்லாமே இதுல இருக்கு. இதுல இது வந்து மேபி ஒரு இருக்கு. இது வந்து ஒரு எம்பி, இது வந்து ஒரு 1.5 எம்பி, இது 3 எம்பி. இதுல எது லார்ஜஸ்ட்? 3 தானே? அப்ப லோட் ஆகும் போது எது கடைசியா லோட் ஆகும்? 3 தானே? சோ இதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயின். அதாவது ஒரு பேஜ் லோட் பண்ணும்போது இந்த லார்ஜஸ்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, அது லோட் ஆகி நிக்கிற டைம். ஏன்னா இது லோட் ஆகி இதுதான் கடைசியா லோட் ஆகும். இது லோட் ஆகுது முன்னாடி இது லோட் ஆகும். சோ 2.5 செகண்டுக்குள்ள நம்ம ஒரு யூசர் வந்து வெப்சைட்டுக்குள்ள போனா 2.5 செகண்டுக்குள்ள இது லோட் ஆகி முடியும். இது 2.5க்குள்ள முடியணும்னா இதெல்லாம் அதற்கு முன்னாடி முடியணும். சோ the time taken for the largest contentful page to load is called as LCP. கிளியரா? உங்களுக்கு நாளைக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் எல்சிபி அப்படிங்கிற ஃபுல் ஆர்டிகல் இதுல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கோ ஃபார் இட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டராக்ஷன் டு நெக்ஸ்ட் பெயிண்ட். பெயிண்ட்னா ஒண்ணும் இல்ல, ஒரு 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 பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக் போறதுக்கு இல்ல இது வந்து ஒரு பெயிண்ட்னு சொல்லுவாங்க. சோ தட் இஸ் கால்ட் அஸ் பெயிண்ட். இப்போ இதுக்கு எவ்வளவு வேணும்? லெஸ் தென் 200 மில்லி செகண்ட்ஸ். நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா 500 மில்லி செகண்ட்ஸ், புவர்னா 500 மில்லி செகண்ட்ஸ் வேணும். நீங்க இந்த டைம் எல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க எக்ஸ்பேண்ட் வியூ கொடுத்தா கீழே காமிச்சிடும். ஓகே. இப்போ இன்டராக்ஷன் டு நெக்ஸ்ட் பெயிண்ட் அப்படின்னா இப்போ இதுல எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் பாருங்க, இது கிளிக் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் எவ்வளவு நேரம் கழிச்சு வரும்? இந்த இமேஜ் மட்டும் பாருங்க, ஒரு டிலே வருதா? அதை இதை பாருங்க, கிளிக் பண்ண உடனே வருதா? சோ the interaction to next page, அதை கிளிக் பண்ண உடனே இன்டராக்ட் ஆகணும். அதான் இன்டராக்ஷன் டு நெக்ஸ்ட் பேஜ். நான் உன்னை கிளிக் பண்ணா அது டக்குனு ரெஸ்பாண்ட், அது எதுவா வேணா இருக்கலாம். இப்போ இதை நான் கிளிக் பண்ணா இப்ப இந்த டைம் எடுக்குது இல்லையா, இந்த டைம் எல்லாமே கணக்கு. நான் கிளிக் பண்ணா இதுக்கு வரும். இல்ல அதுல டிலே இருக்குது, இல்ல வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. இப்ப டிலே இருக்குது, 200 மில்லி செகண்ட்ஸ்லயே வந்துச்சு இல்ல. சோ டக்குனு கிளிக் பண்ண உடனே வந்துட்டு நெட்வொர்க் ஸ்பீடு எல்லாம் கணக்காகும். அது உங்க மொபைலோட இதுல இருக்க கணக்காகும். அதனாலதான் ஒரு யூசரை வச்சு அவன் எடுக்கல, அவன் மல்டிபிள் யூசரை வச்சுட்டு ஒரு
ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இது இவ்வளவு லோட் ஆகும்னு சொல்லி அதோட டேட்டா எடுத்துச்சு. இப்போ எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ஷன் பார்ப்போம். இதுவுமே வந்து லோட் ஆக கை எக்ஸ்ப்ளோர்னா ஆல்ரெடி தான். It is also taking time. நம்ம காம்படிட்டரை வந்து இவங்க சைட் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். நம்மள மாதிரி ஏஸ்தட்டிக்கலி எல்லாம் ஒன்றும் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா கண்டென்ட்டா போட்டு ரொம்ப கம்மியா தான் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். வந்துச்சா இதுதான் இன்டராக்ஷன் டு நெக்ஸ்ட் பெயின். நம்மளது யூ வில் கெட் இரிட்டேட்டட். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க? இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணும் போது ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு 5 செகண்ட் பஃபர் ஆச்சு நீங்க எவ்வளவு கெடுப்பாரு. சோ அந்த இதெல்லாமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். இந்த இன்டராக்ஷன் டு நெக்ஸ்ட் பெயின் ஒரு கிளிக் பண்ணும்போது டப்புனு எப்படின்றதுக்குள்ள அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது ரெஸ்பாண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து cumulative layout shift CLS. அதாவது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஓவர்லே ஆகிடக்கூடாது. ஒரு இமேஜும் இப்ப இந்த இது இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்டும் இந்த இதுவும் ஓவர்லே ஆகிடக்கூடாது. யூசருக்கு பார்க்கும்போது அப்படி பக்காவா இருக்கணும். இன்னொன்னு நான் இதுக்கு ஒரு சில டைம் நீங்க இந்த பேங்கிங் வெப்சைட் வேணுட்டே வச்சிருப்பான். நீங்க இல்ல வந்து ஒரு ஷாப்பிங் வெப்சைட் போகும்போது நீங்க கிளிக் பண்ண நினைக்க போறது ஒன்னா இருக்கும், டப்புன்னு ஷிஃப்ட் ஆகும். நீங்க நோடு கிளிக் பண்ண போவீங்க, டப்புன்னு கிளிக் பண்ணி எஸ். கேம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, நீங்க கேம்ல எல்லாம் வந்து அதை வேணும்னு செட் பண்ணி கிளிக் பண்ணுவீங்க. நீங்க வந்து அந்த இதை கிளிக் பண்ணும்போது அது அதுவா ஷிஃப்ட் ஆகி கோ டு ஆடுன்ற மாதிரி அந்த மாதிரி எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். cumulative layout shift. இப்போ இது வந்து இது பார்த்துக்கோங்க இந்த வீடியோ. இப்போ யூ ஹேவ் செலக்டட் 56 ஐட்டம்ஸ். இஸ் இட் கரெக்ட்னு கேக்குது ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்கு. இவங்க அது பிளேஸ் பண்ணல, தப்பா பண்ணுங்க. இப்போ இவங்க நோ கோ பேக்னு சொல்லி கிளிக் பண்றோம். என்ன ஆகுது மட்டும் தர. இப்போ நோ அது பண்றதுக்குள்ள சப்மிட்டிங் ஆர்டர் கீழே இறங்கிருச்சா, சப்மிட் ஆயிடுச்சா, ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. இது இருந்துச்சு என்ன ஆகும், உங்க வெப்சைட்டுக்கு யூசர் வந்து அதுக்கப்புறம் வர்றேன் இந்த வெப்சைட் ஏமாத்து வெப்சைட் அப்படின்ற மாதிரி வரும். இந்த மாதிரி இருந்தா கூகுள் வில் நாட் ரெகக்னைஸ் யுவர் வெப்சைட். ஸோ தட் இஸ் கால்ட் cumulative layout shift. இது அதாவது குட்னா 0.1. இது வந்து செகண்ட்ஸ் கிடையாது, ஸ்கோர் லெஸ் தேன் 0.1. நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 0.25. புவர்னா 0.25. நம்மளது இதுல குட் தான் இருக்கு. ஓகே, ஸோ லேஅவுட் ஷிஃப்ட் எல்லாமே பக்காவா. கியூமுலேட்டிவ்னா வந்து டோட்டல் அப்படின்னு சொல்றது. லேஅவுட் ஷிஃப்ட் அந்த ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது, இதுக்கு ஆடுக்கு சொன்னா எக்ஸாம்பிள் சொல்லும். இது நம்ம வெப்சைட்ல இப்போ இதை வந்து இதை நான் இது கிளிக் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது இது கிளிக் பண்ணும் போது டப்புனு இதுக்கு மேல வந்து இது இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி ஷிஃப்ட் வெப்சைட் ஸ்டேபிளா இருக்கணும். இப்படி இறங்கியெல்லாம் இறங்குவாது. அப்புறம் இது இமேஜுக்கு மேல வந்து இது இருக்கக்கூடாது, இதுக்கு மேல இந்த இமேஜ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ஓவர்லே ஆகக்கூடாது. இது ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயின் அப்படின்னா இப்போ இங்க வந்து லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயின் அப்படின்னு என்ன தெரிஞ்சு, அதாவது எனக்கு இது இந்த லார்ஜஸ்ட் பேஜ் வந்து லார்ஜஸ்ட் இமேஜ் வந்து லோட் ஆகக்கூடிய டைம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயின் அப்படின்னா இப்போ Q3 போட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு வெப்சைட் லோட் பண்ணும்போது நீங்க கூகுளோ எது லோட் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜோ இல்ல ஒரு டெக்ஸ்டோ ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகும். இதெல்லாம் லோட் பண்றதுக்கு முன்னாடி என் லோகோ லோட் ஆகும். லோகோ லோட் ஆகலாம், இல்ல இது லோட் ஆகலாம், எது வேணாலும் லோட் ஆகும். இருக்கிறதுல லைட்டஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் லோட் ஆகும்.
எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டெம்ப்ட் பேஜ் பாத்தீங்கன்னா இப்போ இதை சர்ச் பண்றோம். கூகுள்ல சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த சர்ச் பார் மேல வரும். கரெக்டா? அதுக்கப்புறம் இதெல்லாம் சோ அந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த பெயிண்ட் அதுதான் வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் இது வர்றதுக்கு எடுக்கக்கூடிய டைம். ஃபர்ஸ்ட் இது லோட் ஆகும், லைட்டஸ்ட் இது லோட் ஆகும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லோட் ஆகும், அதுக்கப்புறம் சோ இது வந்து லார்ஜஸ்ட் கண்டெம்ப்ட் பெயிண்ட். மேல வந்து 190 இருக்கா, இது வந்து இல்ல இதுவோ இதை விட லைட்டா டெக்ஸ்டோ லோகோ வரும்னா அது ஃபர்ஸ்ட் லோட் ஆகும். ஸோ த டைம் டேக்கன் ஃபார் த ஃபர்ஸ்ட் பெயிண்ட். நான் என்டர் பண்றேன் ஃபர்ஸ்ட் வர இமேஜ். இப்போ நான் என்டர் பண்றேன் இங்க ஃபர்ஸ்ட் இது வருது. ஃபர்ஸ்ட் இது வருதா? ஃபர்ஸ்ட் இது எஃப்சி. கிளியரா புரிஞ்சுதா? இது எவ்வளவு இருக்கணும்னா less than 1.8 seconds. இங்க எவ்வளவு இருந்தது? less than 2.5 seconds. இங்க 1.8 செகண்ட். அங்க இங்க 4.3 செகண்ட். ஃபர்ஸ்ட் இதுக்கே 4 செகண்ட்னா 1 2 3 4 5. இதுக்கப்புறம் தான் வெப்சைட்டே காமிக்க ஆரம்பிக்கும். So that is bad. Time to first byte. இப்போ இந்த டைம் ஃபார் ஃபர்ஸ்ட் பைட் தான். இப்போ நான் வந்து யூஎஸ்ஏல இருக்கேன். அங்க இருந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஆகுற பேஜ் தான் தேவை. இது என்னோட சர்வர் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஆகும். இங்க இருந்து நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஆடுறேன். ரிக்வெஸ்ட்னா நான் டைப் பண்றேன் அது ரிக்வெஸ்ட். இப்போ இதை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இது எனக்கு இந்த ரெஸ்பாண்ட் என்னோட இந்த பேஜை எடுத்துக்கோங்க. இந்த டோட்டல் பேஜ் வந்து 2 1 3 3 4 8 MB வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பேஜ் மட்டும் 8 MB. ஓகே, இந்த 8 MB வந்து இங்க இருந்து இங்க வரணுமா? இது வந்து 8 MB இருக்கு. நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்றேன் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் வரணும். இது 8 MB ஆனது இங்க லோட் ஆகும். அந்த இந்த 8 MBக்கு ஃபர்ஸ்ட் பைட்ன்றது 1 KB. கேபில இருந்தா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாரி 1 KB 1 B 1 பைட் 1 பைட் தான் வரும். இந்த ஃபர்ஸ்ட் பைட் இல்லையா, அதாவது 8 MB லோட் ஆகும் டைம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 1 பைட் இங்க லோட் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம். 8 MB எடுக்கிறது இல்ல, அந்த 8 MB-யோட ஃபர்ஸ்ட் பைட் வந்து அந்த யூசருக்கு லோட் ஆகக்கூடிய டைம். அது எவ்வளோ? 0 less than 0.8 seconds. நமக்கு இங்க எவ்வளவு? 2.8 seconds. Need for improvement 1.8 செகண்ட் இருக்கணும். புவர்னா 1.8 செகண்டுக்கு மேல. அதாவது இப்படி இதுக்கு கூட டைம் கிடையாது. அதுக்குள்ள ஒரு செகண்ட் கூட கிடையாது. அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் பைட் உள்ள. இது எப்படின்னா, இப்போ நீ கேட்டல இன்டர்நெட் ஸ்பீட் கணக்குல வராது, சர்வர் ஸ்பீடு கணக்குல வரும். இப்ப நாம வந்து மைல்ஸ் வெப்னு வச்சிருக்கோம். அதுல இருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். எதுக்குன்னா அமேசான் வெப் சர்வீசஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணணும். கோடாடின்னு ஒன்று, நேம் சீக்குன்னு ஒன்று இருக்கு, போஸ்டிங்கர்னு ஒன்று இருக்கு. இவங்க எல்லாம் கூகுள்ல இருக்கு, ஜோகோ இருக்கு. இவங்க எல்லாம் வந்து நல்ல சூப்பர் ஃபாஸ்ட். நம்ம என்ன பண்ணோம், மைல்ஸ் வெப் வந்து ஆப்ஷன் நிறைய இருக்கு, காஸ்ட் கம்மின்னு சொல்லிட்டு அது அந்த சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவா. இப்போ AWS மாத்திரம் வச்சுக்கோங்களேன், இப்படின்றது. ஸோ சர்வர் ஸ்பீட் வந்து நீங்க நல்ல சர்வரா எடுக்கணும். ஏதோ ஒரு டொக்கு சர்வர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க என்னதான் வெப்சைட் பண்ணி வச்சாலும் இல்லைன்னா அங்க வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் கிளியரா இந்த 5 கான்செப்ட். இப்போ இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இது 28 நாளோட ஒரு குமுலேட்டிவ் கலெக்ஷன். இந்த டேட்டா எதுல இருந்து கலெக்ட் பண்ணினா வேரியஸ் மொபைல் டிவைசஸ். ஏன்னா இங்க மொபைல் டேட்டா. இது வந்து கிரக்ஸ் சொல்லுவாங்க, குரோம் UX ரிப்போர்ட். இந்த சாம்பிள் வந்து குரோம் யூஸ் பண்ணும்போது எடுத்த ரிப்போர்ட். இது வந்து வேரியஸ் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் அண்ட் குரோமோட பல வெர்ஷன் தான் இருக்குது. இப்போ இதுல வந்து கீழே பெர்ஃபார்மன்ஸ் 12னா வெரி வெரி ஃபர்ஸ்ட். சரியா? இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்க இது எவ்வளவு பார்க்கணும், 12ல இருக்கு, அது எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம ஒரு 70க்கு மேலேயாவது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்.
அக்சசபிலிட்டி பெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எஸ்இஓ நல்லா இருக்கு. ஆனா இங்க மேல ஏன்னா இங்க எல்லாமே கோர் வெப் வைட்டல்ஸ் ட்ரெயினிங் அது வந்து ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இது பாத்தீங்கன்னா இங்க பாரு கேப்சர்டு வித் லைட் ஹவுஸ் டூல் சிங்கிள் பேஜ் செஷன் அவங்களோட நெட்வொர்க்ல அப்புறம் யூசிங் குரோமியம் அப்படின்ற எல்லாமே அவங்க டூல் யூஸ் பண்ணி எடுத்த டேட்டா இது. இதுல எஃப்சிபி எல்சிபி குமுலேட்டிவ் ஸ்பீட் இண்டெக்ஸிங்க டோட்டல் பிளாக்கிங் டைம் இருக்கு 1070 மில்லி செகண்ட். அதுக்கான டேட்டாவும் இருக்கு. எதனால இதெல்லாம் பிளாக் ஆகுது? இங்க லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் எலிமெண்ட் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. அது இந்த இமேஜ் வந்து எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. இந்த இமேஜ் இதுதான் இதுல லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்டிங். இது லோட் பண்றதுக்கு தான் அவ்வளவு டைம் எடுக்குது. ஓகே, இதெல்லாம் டீடைலா ஃபுல்லா ரிப்போர்ட் பண்ணுவோம். இது நமக்கு இது நம்ம பார்க்கணும் அவசியம். இது டெவலப்பருக்கு தான் புரியும். அவங்க கொடுத்தா வந்து எல்லாத்தையும் பண்ணும். இப்ப இங்க ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கா, ரெடியூஸ் அன்யூஸ், இது வந்து தேவையில்லாத சிஎஸ்எஸ் ஃபைல் இங்க ரெடியூஸ் அன்யூஸ்டு ஜாவா ஸ்கிரிப்ட். அதாவது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் சிஎஸ்எஸ் கோட் அது நிறைய வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அதை மினிஃபை பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய இருந்தா இப்போ ஒரு செல்ஃபி எடுக்கிறோம், நம்ம ஒரு செல்ஃபியோட நிப்பாட்டுவோமா? கிடையாது. ஒரு ஒரே ஆங்கிள் நின்று இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போறோம், இல்ல வந்து ஒரு விஜய் ஆக்டர் வராரு, நம்ம 4 பேர் போறோம், நம்ம வந்து நிவேதா கிட்ட போட்டோ சொன்னா ஒரு 4 தடவை கிளிக் பண்ணுவாங்கல்ல, ஒரே போஸ்ட்ல இருக்கிற 4 போட்டோ கிளிக் பண்ணுவோம். அந்த 4 போட்டோ இருக்கிறதுனால நம்ம ஸ்பேஸ் என்ன ஆகும் மொபைல்ல தேவையில்லை. அதனால அந்த 3 போட்டோ டெலீட் பண்ணா ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மினிஃபை. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தேவையில்லாதது எல்லாத்தையும் மினிஃபை பண்ணுவோம், சிஎஸ்எஸ் மினிஃபை. இது எதுவுமே நம்ம பண்ணலாம். இந்த இதெல்லாம் பண்ண போறேன். ஸோ இவ்வளோ ரெட்ன்றது எரரு, ஆரஞ்சுன்றது வார்னிங். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணாவே நம்ம சிஸ்டம் சைட் வந்து இங்க உருப்பட்டுரும். பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்ல இருக்கு. நீங்க ஒரு ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க பிளேஸ்மெண்ட் அனுப்புவீங்களா? இல்ல. டெஸ்க்டாப்ல அதே தான். டெஸ்க்டாப்ல 49. பட் உங்களோட மெஜாரிட்டி யூசர், உங்க மெஜாரிட்டி ஆடியன்ஸ் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லேப்டாப்ல உட்காந்து செக் பண்ணுவாங்க. இன்னொன்னு மொபைல்ல தான் வந்து கூகுள் ஆட் எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா கூகுள் ஆட் வந்து ஏன் மொபைல் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா அதுல கால் டெஸ்க்டாப்ல பார்த்தா கால் ஆப்ஷன் இருக்காது, கால் பண்ண முடியும். மொபைல்னா அது கிளிக் பண்ணா நேரம் கால் வரும், இல்லைன்னா கிளிக் பண்ணா நேரம் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகி வாட்ஸ்அப்ல இருந்து அதனாலதான் நம்ம மொபைல தான் ஜாஸ்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது மொபைல் காம்பேட்டபிலிட்டியும் டெஸ்க்டாப் காம்பேட்டபிலிட்டியும் மோர் தேன் 70% ஆகுது. 70% கம்மி, 80% ஆகுது. ஓகே, நம்ம காம்படிட்டர் எடுத்துக்காங்கன்னா இவங்க உள்ள கிளாஸ்ல எப்படி கொடுக்குறாங்கலாம் தெரியாது. ஆனா இவங்க வந்து ஆன்லைன்ல இவங்க எஸ்சிஓ பயங்கர உங்களை பீட் பண்ணுன்றது நினைக்கிறது பயங்கர கஷ்டம். என்கொயரிஸா குமியும். ஆனா ஜாயின் பண்ணி எப்படி உள்ள குவாலிட்டி எப்படி தெரியாது. ஆன்லைன்ல இவங்கதான் டாப். ஏன் ஃபெயில்டுன்னு தான் கொடுத்துருக்கு. அதே பர்ஃபார்மன்ஸ் 95. இங்க நான் ஃபீல்ட் டெஸ்ட்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே, சாரி லேப் டெஸ்ட்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் 95. அவரேஜ் எல்லாமே கிரீன்ல இருக்கா? அவனோடது நம்மளது கீழே வரைக்கும் அடிஷனல் சீட் வரைக்கும் வாங்குற மாதிரி யாரும் நம்ம ஒரே ஒரு ஏரம் அவாய்ட் லார்ஜ் லேயர் ஷிப். இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதை எடுத்துட்டாங்கன்னா இன்னும் விடுங்க. வந்துடும். டெஸ்க்டாப்ல 98. ஸோ மேல இருக்கிற இதெல்லாம் கிரீன்ல, இங்க பாஸ்ட், இங்க லேப் டெஸ்ட்ல அப்புறம் எப்படி சார் ஃபெயில்டுன்னு இருக்கும்? இது மேல இருக்கிற அந்த டெஸ்ட் மட்டும் வச்சு எடுக்கிறது கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்
இதையும் அதையும் நம்ம கம்பேர் பண்ணி குமுலேட்டிவா வந்து பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்னேன் நம்மளுக்கு ரொம்ப லைட் வெயிட். நம்ம தான் வந்து அழகுபடுத்தணும்னு பயங்கரமா பண்ணணும். வந்து அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கணும். இப்ப இது விஜய் விஷ்ணு இருக்கு. அவர்கள் ஒண்ணுமே பண்ணல வெப்சைட். எனக்கு தெரிஞ்சு அவரே டிசைன் பண்ண வெப்சைட் தான் மெயின். அவர் போட்டோ தான் வச்சிருப்பாரு. பாக்குறதுக்கு முக்கியமா கிடையாது. ஆனா என்ன மேல வரும். நம்மளுக்கு இப்போ வந்து ஏஸ்தட்டிக்கலி வந்து இருக்கணும், இது பண்ணணும். இந்த இந்த இமேஜ் வந்து போட்டோல இப்பதான் எடுத்தது. இதெல்லாம் என்ன லோடு வந்து நமக்கு தெரியாது. இங்க மேல இதெல்லாம் வருதுல்ல. இந்த ஜிக்னா வேலையெல்லாம் பண்ணும்போது இந்த லேயரு இந்த பின்னாடி இந்த ஓடுது அந்த இதுக்கு இல்லையா அப்புறம் இந்த மார்க்யூ இதை வந்து ஓவர் பண்ணும்போது மேல வருது. இந்த இந்த ஒரு எஃபெக்ட் இது எல்லாமே வந்து ஹெவி வெயிட் பாக்குறதுக்கு இது நல்லா இருக்கு. ஆனா வந்து மேல வர்றது இப்போ ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணும். ஓகே. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்க பாருங்க. உங்க முடிச்சோன்னு நான் சொல்றேன். ஸ்கோர் என்னன்றது இது கிளியரா அவ்வளவுதான். சர்ச் கன்சோல்ல எல்லாமே பார்த்தாச்சு. இதெல்லாம் டெய்லி நீங்க டெய்லியும் செக் பண்ணணும். ஏன்னா ஏதோ ஒரு நாள் பர்ஃபார்மன்ஸ் டவுன் சொல்லி கீழே இருக்குது. ஓகே. இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டோம். சைட் ஆடிட் நீங்க வந்து செம்ராஷ்லயே ரன் பண்ணலாம். ரொம்ப சஜஸ்ட் சைட் ஆடிட்னா சைட் என்னென்ன ஏரர் இருக்கு அப்படின்றது. ஆனா என்னன்னா அது வந்து ஒரு பிடிஎஃப் ரிப்போர்ட் 20-30 பேஜ் கொடுக்கும். அது பெஸ்டா இல்ல வந்து இப்போ வந்து ஒரு டெஸ்ட் எழுதும்போது தப்பு 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 தப்புன்னு சொல்றது பெஸ்டா இல்ல ஒரு கொஸ்டினுக்கு இது கரெக்ட் ஆன்சர் இது இப்படிதான் சால்வ் பண்ணி காமிக்கிறது இதுதான் பெஸ்ட். அதுக்குதான் நம்ம இந்த வெப்சைட் ஆடிட்டர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. இது ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் இப்படி கேட்கும் என்ற வெப்சைட் அப்படி நான் வந்து இதுல நீங்க கம்ப்ளீட் சைட் ஆடிட்டும் பண்ணிக்கலாம். அது போக இண்டிவிஜுவல் பேஜ் நம்ம என்னென்ன பண்ணணும் கீவேர்டெல்லாம் கரெக்டா போட்டுருக்கோமா அப்படின்றதையும் இது தனித்தனியா இண்டிவிஜுவலா ஓகே. அதுக்கு நீங்க வந்து இது சைட் ஆடிட் ஃபுல் சைட்டுக்கு காமிக்கும் ஏதாவது வாணிகி லோட் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம அந்த ரேங்க் ட்ராக்கர் பார்த்தோம் இல்லையா கீழே வந்து லோட் ஆகுது இல்லையா அது மாதிரி இது லோட் ஆகும். லோட் ஆகி முடியுது. லோட் ஆகி முடிச்சுன்னா இது என்டையர் வெப்சைட் வரும். ஓகே. என்டையர் வெப்சைட்ல ஒரு ஸ்கோர் கொடுக்கும். எரர் வார்னிங் இன்ஃபோன் காமிக்கும். அந்த எரர் தான் நம்ம இப்போ வந்து ரிசோர்சஸ் வித் 414 எரர் அப்படின்னு காமிக்கும். நம்ம அதை போய் கிளியர் பண்ணிட்டு திருப்பி அதை ரிவர்ஸ் பண்ணா அது கரெக்ட் ஆயிடும். பாக்குறது நீங்க அதை ஓபன் பண்ணிட்டீங்களா? இப்ப என்ன சொல்லலாம் ஆயிடுச்சா இன்னுமா வைஃபைல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். 169 தான் இருக்கு. நாளைக்கு இருக்கா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்? நாளைக்கு டெஸ்ட் எழுதிருக்கேன். இப்ப கொடுத்திருக்கிற அந்த 5-6 பேஜஸ் தான் உங்களோட கரியர். அதை நீங்க எப்படி பில்ட் பண்ணி மேல கொண்டு வரீங்களோ அதுதான் உங்களோட விஷயம். அந்த ரெஃபரன்ஸ் வந்து எங்க பேர் நம்பர் போட அது புதுசு கேட்டா நான் சொல்லலாமா இது ஒரு ப்ராஜெக்ட். நேற்று எனக்கு கேட்டல கூகுள் ஆட்ஸ் இருக்கு. இது வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சோன்னா ஓகே நம்ம எஸ்யூல உட்காந்துதான் ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும். நீங்க நிறைய பேரை பாத்தீங்கன்னா எல்லாரும் எஸ்சிஓ எக்ஸ்பர்ட் தான் இருக்கும். கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும்.
ஒண்ணு இந்த எஸ்இஓ மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சோம்பேறி உட்காந்து, இன்னொன்று கூகுள் ஆட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணுல கம்ஃபர்ட் ஆனா அதுலயே உட்காந்து. டோன்ட் ஸ்டே லைக் தட். எஸ்இஓ வந்து இஃப் யூ மாஸ்டர் இட், யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் கூகுள் ஆட்ஸ். எனக்கு எஸ்இஓ மேல வந்து கூகுள் ஆட்லயே வந்து ரிசல்ட். ஒரு கம்பெனி போக எனக்கு இதுவும் ரன் பண்ண தெரியும், அது ரன் பண்ண தெரியலனா, இப்போ நீங்க வந்து ரெண்டு ரன் பண்ண தெரியும், 25,000 கேட்குது. நான் எஸ்இஓ எக்ஸ்பர்ட் ஒருத்தன் வந்து 25,000 கொடுத்து கூகுள் ஆட் 20,000 50,000 20,000 கேட்கறேன். நான் உனக்கு 30,000 கொடுத்தாலும் எனக்கு ப்ராஃபிட் தானே. ரெண்டுமே உனக்கு ரன் பண்ண தெரியும். correct. வெளியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க எஸ்இஓ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன், கூகுள் ஆனா கூகுள் ஆட் மட்டும் சொல்ல கிடையாது. எஸ்இஓல வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு மாஸ்டர் பண்ணுது. கூகுள் ஆடோட பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து மணி இன்வால்வ் ஆகும் விஷயம். ஒரு 500 1000 போட்டு தான் நீங்க வந்து ஆடு ரன் பண்ணி பாருங்க. அது அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது மட்டும் தான். மற்றபடி நீங்க அதையும் தெரிஞ்சு வச்சு அந்த கூகுள் ஆட்ஸ் வரும்போது, ஓகே நமக்கு தான் இது தெரிஞ்சிருச்சே, இது நமக்கு தேவையில்லை. ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க. எஸ் சார். 25ஆம் தேதி வந்து தான் இது டெட்லைன். எல்லாம் பேர் சொன்னாரா? இல்லைன்னா என் கையில அவன் செத்து அவன் கையில நின்றுது. சரி, நம்ம ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணாதானே அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பண்ணு அப்படின்னா வந்து நல்லா இருக்கு. இது பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது வந்து கிளைண்டோட கொடுக்கணும். புது கிளைண்ட் வெப்சைட் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது ரெடி பண்ணீங்கன்னா அது அதை உங்களுக்கு நீங்க பண்ணுங்க. போர்ட்போலியோவை பெருசு கொடுக்கும். நான் இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க்டின் ப்ரொஃபைல வந்து அப்டேட் பண்ணீங்க வரும். லிங்க்டின் இருக்குல்ல, வந்து இன்டர்ன்ஷிப் பண்றீங்கன்னு அப்டேட் பண்ணுங்க. உங்க பேர் இன்டர்ன்ஷிப் பண்றீங்கன்னு அப்டேட் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ஷன் போட்டு அப்டேட் பண்ணுங்க. டேட் அன்னைக்கு இந்த திங்கக்கிழமை வரும். லிங்க்டின்ல பார்த்து தான் மேஜரா போவோம். நம்ம உள்ள இருக்கிற பீஸுங்க பூரா லிங்க்டின் வரணும். நார்த் இப்ப நாங்க எடுக்கிறதா. நான் சொன்னேன் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுன்ட்டு நேம்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா பார்த்தது இல்லை. அது இருந்தால் சாட் ஜிபிடி லாகின்ல இருக்குல்ல. இந்த சைட்ல இருக்கிறது வந்து ஜிபிடி ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க வந்து உங்களுக்கு பிபிடி கேட்டா பிபிடி கிடைக்காது. எங்களை பிபிடி பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். இங்க போயிட்டு உங்களுக்கு பிபிடி ஜென்ரேட்டர் யாரா இருக்குன்னு பாருங்க. பிபிடி ஜென்ரேட்டர் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் சேட். Give me a 10 slides immediate for basics in data science. Okay. And create a PPT and provide a download link shortly. Stay tuned.
இதுல வந்து எனக்கு இலாபரேட்டா ஒரு ஸ்லைட்ல வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதையும் சொல்லுவோம். பிபிடி ப்ரிப்பேர் பண்றது ஈஸி ஆயிடுச்சா? இப்ப எடுத்து அதை போடணும், ஸ்லைட்ஸ் போட போய் போடணும்லாம் கிடையவே கிடையாது. திருப்பி இதுல வந்து எனக்கு இது ரொம்ப பிளைனா இருக்குது அப்படிங்குதுல, இது give me in light available that around and this water water lights the low and number. Low platform சொல்லியாச்சு, QR ஆட் பண்ண சொல்லியாச்சு. நீங்க திருப்பி திருப்பி ஒரு ஸ்லைட்ல வந்து இது வேணும் இது வேணும் கேட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போடுறீங்க. பிபிடி சப்மிஷன் ஆனது வந்துச்சா? இது வந்து எக்ஸ்ப்ளோ ஜிபிடி ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல போய் எக்ஸ்ப்ளோர் ஜிபிடில போயிட்டு நீங்க இப்போ இது ஜெனரல் ஸ்லைட்ல போய் நீங்க பிபிடி கேட்டா ஒரு சில டைம் கிடைக்கும், ஒரு சில டைம்ல மேக்ஸிமம் கிடைக்கும். இமேஜ் கேட்டாலும் வந்து give me an image of South Indian boy with டைம் கொடுக்கணும். கொடுக்கலன்னா இப்ப கொடுக்கலன்னா இது ஜிபிடி ஸ்டோர்ல போயிட்டு இமேஜ் கிரியேட்டர் வரும், அதுல எடுத்து போட்டீங்கன்னா அது சூப்பரான ஒரு இமேஜ். இதுல என்ன இமேஜ் கொடுக்கணும் செய்யுங்க. இது எப்படின்னா இது நம்மளே ஒரு ஜிபிடி கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு அதை ட்ரைனிங்கா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தா அது நமக்கு இமேஜ் ஜெனரேட் வாங்கணும் ஸ்கிரிப்ட் ஆட்டு சரி இது ஸ்லைட் ஜெனரேட்டர் புரிஞ்சா அது பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்போர்ட் ஜிபிடில போய் நீங்க நானே சொன்ன அந்த டயட் இதெல்லாம் சொன்னாங்க, அதே மாதிரி அதுல டயட்டீஷியன் இருக்கு, டிராவல் இருக்கு, எல்லாமே அதை நீங்க போய் ஃப்ரீயா நீங்க ஆக்சஸ் பண்ணி நீங்க ஒரு ஜிபிடி கிரியேட் பண்ணணும்னா வந்து நீங்க ப்ரோ வெர்ஷன் எடுங்க. ஸ்லோவா இருக்கா? கிடைக்கவே மாட்டேங்குது, டிஸ்கனெக்ட் ஆகும்.
இவ்வாறு கொடுத்தீங்கன்னா இங்க மேல ஃபுல்லா டீடைல்ஸ் காமிக்கும். எரர், வார்னிங், இன்ஃபோ. இன்ஃபோ ஓகேனா வார்னிங் வந்து கிளியர் பண்ண மட்டும் கேட்கணும். அந்த எரர் வந்து கிளியர் பண்ணி ஆகும். இங்க ரிசோர்சஸ் 404 எரர் வந்து 78 காமிச்சிருக்கு. இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைட்ல காமிக்கும். நம்ம அப்கிரேடட் மீன்ஸ் ஃப்ரீ வெர்ஷன் உங்களுக்கு ஃபுல் டீடைல் கிடைக்காது. ஆனா இப்போ எரர் இருக்குன்றது உங்களுக்கு தான். அண்ட் கீழே வந்தீங்கன்னா புரோக்கன் லிங்க் வந்து 790 புரோக்கன் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் வந்து லிங்க் வரும். புரோக்கன் லிங்க் எத்திட்டு ஹேக்கிங் க்ளோஸ் பயன்படுத்தும் அந்த லிங்க் வந்து புரோக்கன் லிங்க்ஸ் வந்து இருக்கக்கூடாது. இதை வந்து டிலீட் பண்ணி விட்டுருணும். இல்லைன்னா வந்து ரீடைரக்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து 790 புரோக்கன் லிங்க் இங்க நம்ம என்டையர் பேஜ் ஒரு புரோக்கன் இமேஜஸ் அதே மாதிரி புரோக்கன் இமேஜஸ் டூப்ளிகேட் டைட்டில் டூ லாங் டைட்டில் இதை நம்ம டைட்டில் எவ்வளோ இருக்கும் 75 தான் இருக்கும். இது 84 81 இதெல்லாமே இருக்கு. ஓகே எம்டி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பிளாகுக்கெல்லாம் தேவையில்லை. ஒரு சில இந்த ஜாவா பேஜ்க்கெல்லாம் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷனே இல்லை. மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டூலாம் நம்ம 160 கேரக்டர்ஸ் இருக்கும். அதுக்கு டூலாம். ஸோ நம்ம அங்கே போய் இந்த 165 கேரக்டர்ஸ் இருக்கிறத வந்து கட் ஷார்ட் பண்ணி 160 கொண்டு வந்து மறுபடியும் செக் பண்ண இந்த எரர்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சாங்கிறது ஒரு தடவை பார்ப்போம். பேஜ் ஆடிட்ல இங்கே கண்டென்ட் ஆடிட் இருக்கு. இங்கே உங்களுக்கு வந்து எல்லா பேஜஸும் காமிக்கும். இதுல இப்போ வந்து நம்ம ஒரு பேஜ் ஜாவா 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 கோர்ஸ் பண்ணுறது இந்த பேர் எடுக்கலாம். கீழே வந்து நீங்க அதுக்கான கீவேர்ட் என்ன கீவேர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஜாவா கோர்ஸ் சொன்னாங்க. இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தது என்டையர் வெப்சைட்ல இருக்கிற அந்த ஏர்வர்ஸ் இதெல்லாம். இது வந்து பேஜ் பை பேஜ் நம்ம ஃபில் பண்ணலாம். இது லோட் ஆகுது. நான் ரொம்ப டிலே
இண்டிவிஜுவல் பேஜோட வந்துருச்சு. எவ்வளவு ஸ்கோர் இருக்கு? 92.7. That's actually a wonderful score. எரர் நமக்கு 0 இருக்குது. வாணி 192. ஸோ என்னன்றது பாருங்க. கீவேர்ட்ஸ் இன் பாடி 16. ஓகே, 16 வந்து எதனோட காமிச்சிருக்குது? இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் 15, ப்ராட் மேட்ச் 16. இது உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ப்ராட் மேட்ச் இருந்தாலும் கீவேர்ட் ஸ்டஃபிங் எஸ் கீவேர்ட் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம 2000 வேர்டுக்கு எவ்வளவு கீவேர்ட் போடுவோம்? 8 to 10 கீவேர்ட் போடுவோம். இங்க வந்து நமக்கு 16 வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து அது கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து எம்டி ஆல்ட் டெக்ஸ்ட். எம்டி ஆல்ட் டெக்ஸ்ட் இமேஜுக்கு பின்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய இமேஜ் அந்த டெக்ஸ்ட் அது வந்து 192. இது இது பிரச்சனை இருக்காது. பாருங்க இந்த ஃபார்மட் பின்னாடி இருக்கிற இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது உண்டு. அதுவும் இமேஜ் தானே, நம்ம ஆல் டெக்ஸ்ட் அதுக்கு கொடுக்கணும். அது ஒரு பிரச்சனை இல்லை. இதோ அந்த இது மட்டும் இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் அது 192 இருக்கு. பிளஸ் இது கீவேர்ட் பாயிண்ட் அது 193. அவ்வளவுதான். இன்ஃபோ கிடையாது. ஸோ இந்த பேஜ் வந்து இஸ் வெல் பில்ட். இப்போ வந்து கீவேர்டு டைட்டில் வந்து ஜாஸ்தியா இருக்கு, இல்ல கீவேர்டு இல்ல அப்படின்னா வந்து நேரா போய் வேர்ட் ப்ரெஸ்க்குள்ள போய் அதை எடிட் பண்ணி திருப்பி இங்க வந்து நீங்க ரெக்வஸ்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆல்வேஸ் எய்ம் ஃபார் 90 and above. ஆல்ரைட். ஸோ இந்த பேஜ் ஆடிட்ல போய் கண்டென்ட் ஆடிட்னா இது காமிக்கும். சைட் ஸ்ட்ரக்சர்ல போய் சைட் ஆடிட்னா என்டையர் சைட் இது காமிக்கும். ஸோ என்டையர் சைட் இப்படி காமிச்சு இன்னைக்கு பேஜ் பை பேஜ் போறதுதான் இன்னும் பெட்டர். மீறி போன 38 பேஜ் இருக்கும். 2 நாள் உட்காந்தா 38 பேஜ் அனலைஸ் பண்ணி இதை வச்சுதான் உள்ள பண்ணிருக்கான். இந்த டூல் வச்சுதான் உள்ள. ஓகே, ப்ராடக்ட். ஸோ இதான் நான் பேஜ் ஆப்டிமைசேஷனுக்கான ஒரு டெக்னிக். இது இங்க ஒரு டூல், வெப்சைட் ஆடிட் ஆன் பேஜ். இடையில வந்து ஏதோ பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிருச்சுன்னா இதெல்லாம் இது நீங்க போடணும். இதுல இருந்து போட்டா அது காமிக்கும் எங்க ஏதாவது. செம்பர்ஸ்ல போட்டீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தான் வரும். இதெல்லாம் ஒரு காமிக்கும் இந்த பேஜ் இந்த இமேஜ்ல வந்து ஏதாவது. ஓகே, ஸோ நம்ம மண்டே வந்து இட்ஸ் அ நியூ சாப்டர். நாளைக்கு வந்து டெஸ்ட் ஒன்று எழுதிக்குவாங்க. From Monday we'll be going into Google Ads. Parallelly you will be working with SCP. ரெண்டையும் வந்து என்ன சொல்றது, காக்கா கட்டுற மாதிரி கொதிக்கிறது போயிடும். கூகுள் ஆட்ஸ் வந்து இப்போ நம்ம 11 o'clock கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னா 1 o'clock அதாவது 12 o'clock கிளாஸ் புரியுதுன்னா 1 மணி நேரம் கூகுள் ஆட்ஸ் பார்த்தே இருக்காந்து ஒரு தடவை பார்த்து பப்ளிஷ் நீங்க பண்ண முடியாது. அந்த கடைசி வரைக்கும் நீங்க போகணும். அது போய் டவுட் இருந்தால் கேளுங்க. அதுல ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ல ஒரு டவுட் மட்டும் தான் வரும் ஆரம்பத்தில். சரி, அடுத்த வாரம் நான் கூகுள் ஆட்ஸ் அப்புறம் மெட்டா ஆட்ஸ் அது ரெண்டு தான் உங்களுக்கு பிகர் ப்ராப்ளம். அதுக்கு அடுத்த புரியும். ஓகே, see you on Monday. எனக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அது வந்து குரூப்ல கொடுத்துட்டு லிங்க் போகிறேன். இப்ப வந்து பிரைமரி 10 வச்சுன்னா உனக்கு 4 கீவேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரைமரி கீ வந்து மொத்தம் உனக்கு 5 இருக்கு வச்சுக்கோ. 5 டாபிக் இருக்கு, 5 இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு 3 இருக்கா? இப்போ உங்க டேட்டா சயின்ஸே டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸிங் கோயம்புத்தூர். சரியா? இப்போ இதுதான் உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ்.
சரியா? ஏன்னா இதான் வந்து டிஃபிகல்ட்டி வந்து 6 தான் இருக்கு. ஆனா எஸ்டி. ஆனா கொஸ்டின் வந்து 22 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இத வச்சுக்கோ பிரைமரி கீ வச்சுக்கோ இத. பிரைமரி கீ வைக்கிறீன்னா, இத வந்து எத்தன தடவ வைக்கிறீங்க? இப்ப பிரைமரி கீ இது 2மே செகண்டரி கீ. செகண்டரி கீயா? இப்போ லாஜிக் தான் சொல்லிருக்கேன். இப்ப பிரைமரி கீக்கு வந்து இப்ப 2000க்கு எவ்வளவு வைக்கிற? 2000க்கு ஒரு 10 8 வைக்கிறேன்னு வச்சுக்கோவேன். இங்க 8 வைக்கிறீன்னா, இது வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் அப்படின்னு. இது வந்து 8 தடவ பிரைமரி கீ செட் பண்றீன்னா, இத வந்து ஒரு 3, இது வந்து ஒரு 3 வச்சுக்கோ. இது 3, இது ஒரு 3. அப்புறம் ஆங்கர் டெக்ஸ்ட் 2. ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து 2. அதுல 1 வந்து 2 டைம் வரணும். ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து 2 வந்து கோயம்புத்தூர் வந்து 2 டைம் வரணும். கிளிக் ஹியர் வந்து 1 டைம் வரணும். அவ்வளவுதான். ஆமா. இப்ப நீங்க பிரைமரியா அந்த உங்களுக்கு தான் 4 வருஷம். எனக்கு ஆகும். லாகின் வந்து பிரைமரி வந்து பிரைமரி வந்து 1, செகண்டரி 4. நான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள இத எடுத்து கடைசி கூட வச்சுட்டா ஹியூமனைஸ் பண்றது ஈஸி ஆயிடும் நமக்கு தெரியும். சரிக்கா இப்ப நான் எதுக்கு வந்து ப்ரொஃபைலு ப்ரொஃபைலு டைரக்டரி இது ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீ பிளாக் பண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கோடா. சைட் பை சைடா ஒரு கண்டென்ட் ஒரு டைட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ போகலாம். எடுத்து வேணா தோணுது. நான் அவருக்கு தேவை மொத்தம் 25 என்னன்னு போகலாம். இன்ஃபோகிராபிக்ஸ் 2 ஒரு எம்மாண்டா வெடிச்சிருவோம். வேற இருந்துச்சு. என்னங்க கொடுத்தீங்க அப்படி எதுல போய் பிரான் போட்டீங்க அக்கா? நிறைய எடுத்து அக்கா இப்போ இன்னைக்கு நான் வந்து சைபர் செக்யூரிட்டிக்கே பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இது எப்படிக்கா டேரக்டர் இப்போ டேரக்டர் செக்ஷன் தாங்க வரேன். அக்கா நான் அது ட்ரை பண்ணிட்டா சார்ஸ் தான் இருக்கும். அக்கா நான் எடுக்கிறேன் எனக்கு நான் எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே அக்கா உங்களுக்காவது எதுவும் போட முடியாது எனக்கு எதுவும் போட முடியலக்கா. நீங்களாவது நேற்று 10 போட்டீங்கக்கா நான் எதுவுமே போடவே இல்லை. வந்து எப்படின்னு சொல்லுவாங்க. Favorite. The URL open bridge thing for tag. மல்டிபிள் யூஆர்எல் டேக் போட்டீங்கன்னா ஒரு 5 6 என்ன ரொம்ப போட்டீங்கன்னா லோட் ஆயிரும். 5 6 போட்டு எழுத வேண்டியது.
ஆர்டிக்கல் போகணும்னா அதே ஆர்டிக்கல் ஆஹா. எந்த கண்டென்ட்டும் ரிப்பீட்டா எந்த போஸ்ட்லயும் போடக்கூடாது. உனக்கு டைட்டில் கிடைக்குன்னா மீடியம்ல போயிட்டு வேற ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டடா போட்டோன்னா அந்த டைட்டில் எடுத்து நீயே சாட்ஜிபிட்டில வந்து இந்த ஐ வாண்ட் டு ஆப்டிமைஸ் பண்ணிக்கோ வேற மாதிரி. பட் டைட்டிலே வந்து வேற மாதிரி ஆப்டிமைஸ் இந்த செம்ரஸ் கூட கூகுள் ஷீட்லயே இருக்கும் பாடுறா. எல்லாமே கூகுள் ஷீட்ல இருக்கும்டா. அக்கா அக்கா, இப்ப நான் 2 ஆர்டிக்கல் எடுத்துட்டேன். எனக்கு மொத்தம் 2 செட் இருக்குல்ல, 3 3 2 ஆர்டிக்கல் எடுத்துட்டேன். இன்னும் 2 ஆர்டிக்கல் எடுக்கணும்னா நான் எதை எப்படி எடுக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அக்கா இங்க வருங்கா. ஃபர்ஸ்ட் இது ஆர்டிக்கல்ல கூட இது எடுத்துட்டியா? பிரைமரியை வச்சுட்டு 2 செகண்டரி வச்சிட்டேன். அதே மாதிரி செகண்ட் இது ஆர்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் இது இது ஃபர்ஸ்ட் வச்சுட்டு இது 2 செகண்டரி அவ்வளவுதான். வச்சிட்டேன். இப்போ இன்னும் 2 ஆர்டிக்கல் எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறது? நியர் டாட்டுக்குனால இதை மாத்திக்கோ அப்படியே. இல்ல இது ஃபர்ஸ்ட் இதை வச்சு பிரைமரி இது வச்சு. போட்டனால 4 இடம் எடுக்கணும். இதுக்கு 2 எடுத்தாலும் சரி, இதுக்கு 2 எடுத்தாலும் சரி, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அக்கா இதுக்கு லிங்க் மட்டும் எடுத்தேன். சைபர் இது செம்ரஸ்ல போட்டு எக்ஸல் ஷீட் மட்டும் வாங்க முடியாது. படிச்சியா? சரி சரவணா ஜூம்லேயே தூங்க தரோம். ஆடா சரி.